அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜிதா, தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு மன்னிப்பின் அழகு. கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கற்பித்த மொழி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழை வணங்கி எமது உரையை தொடங்குகின்றேன். மன்னிப்பு என்பது வெறுமனே ஒரு செயல் அல்ல, மாறாக அது ஒரு பெரிய மனப்போக்கு, ஒரு அழகு, ஒரு சக்தி. மன்னிப்பு ஒருவரின் மனதை சுத்தமாக்கி வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. அது தீங்கிழைத்தவர்களையும் தீங்குற்றவர்களையும் நன்றி இணைத்து ஒரு புதிய உறவை உருவாக்கும் ஒரு கருவியாகும். மன்னிப்பின் அழகு மன அமைதி. மன்னிப்பது ஒருவரின் மனதை சுத்தமாக்கி அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது. நல்ல உறவுகள் மன்னிக்க மனம் இருந்தால் நல்ல உறவுகள் உருவாகின்றன. அது பழி வாங்குதலை போக்கி புரிதலையும் அன்பையும் வளர்க்கிறது. மனநலம். மன்னிப்பு மன அழுத்தத்தையும் எதிர்மறை உணர்வுகளையும் குறைத்து உளவியல் ரீதியாகவும் நல்வாழ்விற்கும் மேம்படுத்துகிறது. புது தொடக்கம். மன்னிப்பு கடந்த கால தவறுகளை மறந்து ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. சமாதானம். மன்னிப்பு சண்டைகளையும் விரோதங்களையும் தடுத்து சமாதானத்தை நிலைநாட்டுகிறது. கடவுள் குணம். மன்னிப்பு கடவுள் குணமாக கருதப்படுவது மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. திருவள்ளுவர் கூறியதை போல, ஒருத்தருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். தண்டிப்பவர்களுக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிடைக்கும், பொறுத்து வாழ்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் புகழுக்கு வழிவகுக்கும். எனவே மன்னிப்பின் அழகை உணர்ந்து மன்னித்து வாழ்வோம். தண்டித்து தவறை புரிய வைப்பதை விட மன்னித்து தன்னைத்தானே உணர வைப்பது சிறந்தது என்ற மன்னிப்பின் சிறந்த வரிகளுக்கு இணங்க மன்னிப்பின் அழகை உணர்ந்து மன்னித்து வாழ்வோம். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.